இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். உள்ளமுதிக்கும் உறுதியளிக்கும் கள்ளம் கபடெல்லாம் அகற்றும். உள்ளமுதிக்கும் உறுதியளிக்கும் கள்ளம் கபடெல்லாம் அகற்றும். கடிந்து கொள்ளும் கரைகள் போக்கும் கனமடைய வழி நடத்தும். கடிந்து கொள்ளும் கரைகள் போக்கும் கனமடைய வழி நடத்தும். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போற்றும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். ஆண்டவன் இரட்சகரமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4 அதிகாரம் 12 நான் வாசிக்கிறேன். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வரை அறுக்கிறதாயும் இருக்கிறது. ஆண்டவருடைய வசனத்தை வார்த்தை குறித்து அதனுடைய வல்லமையை குறித்து இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜீவனும் வல்லமையும் உண்டு. ஆண்டவருடைய வார்த்தையில அவ்வளவு மகிமை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த வார்த்தை வேதம் சொல்லுகிறது, சொன்னதை செய்துவிட்டு தான் திரும்புமாம். அதான் தாவீது சொல்லுகிறார் சங்கீதம் 33:9, கர்த்தர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று. வார்த்தையினால் தான் முழு உலகத்தையும் சிருஷ்டிக்கிறார். வெளிச்சம் உண்டாக கிடவதென்று ஆண்டவர் சொல்லும் பொழுது வெளிச்சம் உண்டாகிறது. எல்லாவற்றையும் அழகாக தமது வார்த்தையினால் சிருஷ்டித்திருக்கிறார். அந்த வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையிலே பயன்படுத்தும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை அது கொண்டு வரும் என்பதிலே சந்தேகமே கிடையாது. அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? அதுதான் இன்றைக்கு கேள்வி. வேதம் சொல்லுகிறது, பேதையை கூட ஞானியாய் மாற்றிவிடும் அந்த வேதம் வசனம். இவை வாசிக்கும் பொழுது தியானிக்கும் பொழுது அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சங்கீதம் 1 சொல்லுகிறது. எல்லோருக்குமே ஒரு விருப்பம் இருக்கும். ஒரு வியாபாரத்தை தொடங்கினால், பிசினஸை தொடங்கினால் நல்ல லாபம் வரணும். ஒரு கம்பெனி ஆரம்பித்தால் நன்றாக ஓடணும். ஒரு வேலையை செய்தால் சீக்கிரம் முடிச்சு அதுக்கான பலனை பெற்றுக் கொள்ளணும். அப்படி பல விதத்திலே படிக்கும் பொழுது சாதிக்கணும். குட். ஆனால் செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கான வழியை ஆண்டவர் வேதத்தின் மூலமாக கொடுத்திருக்கிறார். அவருடைய வார்த்தை தான். அவர் வசனத்தை வாசித்து அதை தியானிக்கும் பொழுது அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று வேதம் சொல்லுகிறதே. இன்னைக்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், எப்படி வேதாகமத்தை வாசிக்கிறோம், எந்த அளவு ஆண்டுடைய வார்த்தையும் அதனுடைய மேன்மையும் அதனுடைய வல்லமையும் அறிந்திருக்கிறோம், அதை நாம் சிந்திக்க வேண்டும். ஆண்டவரை அறியாத ஒரு அறிஞர், நல்ல பெயர் பெற்ற மனிதன், ஆனால் கிறிஸ்தவ மார்க்கம் என்றாலே அவருக்கு பிடிக்காது. இவர் தனது மதத்தை இந்த கிறிஸ்தவ மார்க்கம் அழித்து விடும் என்கிற ஒரு பயம் அவருக்குள் வந்துவிட்டது. நன்றாக கற்றுத் தேர்ந்தவர், நல்ல அறிவு நிறைந்தவர். இவர் என்ன நினைத்தார், இனி இப்படியே விட்டுவிட்டால் இனி அவ்வளவுதான், எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள், இதை என்ன செய்வதென்று சொல்லி இந்த இயேசுவை குறித்த குறையை கண்டுபிடிக்க வேண்டும். வேதத்தில் உள்ள குறைவுகளை கண்டுபிடிக்க வேண்டும். கண்டுபிடித்து கைப்பிரதிகள் நிறைய நாம பிரிண்ட் பண்ணி லட்சக்கணக்காய் ஜனங்களுக்கு போய் கொடுத்து அதனுடைய குறைவை காண்பித்து கிறிஸ்துவை பின்பற்றுகிற நிலைமையிலிருந்து அவர்களை தடமாற செய்து தடுத்து விட வேண்டும் என்பதுதான் இவருடைய திட்டம். அதற்காக ஒரு புதிய ஏற்பாடை வாங்கி லைன் பை லைன் உட்கார்ந்து மெதுவாக பொறுமையாக அதை வாசித்து ஆழமா அதனுடைய அர்த்தங்கள் எல்லாத்தையும் தேடி பார்த்து எடுத்து உட்கார்ந்து தியானிக்க இது பண்ண ஆரம்பித்தார். நடந்தது என்ன? புதிய ஏற்பாட்டிலே மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் வாசித்து முடிக்கக்குள்ள ஒரு தவறு கண்டுபிடிக்கலாம் என்று சொல்லி பாயிண்ட் பண்ணா எதையுமே கண்டுபிடிக்க முடியவில்லை. எதுவுமே அவருக்கு புரியவில்லை. கடைசியாக பார்த்தா இன்னும் தொடரலாம் சொன்னா அவருக்கு இறுதியும் சுபாவம் மாறி இருக்கிறதை அவர் ஃபீல் பண்ணுகிறார். இவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு நிம்மதி வந்திருக்கிறதை பார்க்கிறார். ஒரு வித்தியாசத்தை அவர் அதில் அறிந்து கொள்ள முடிகிறது. ஏதோ எனக்குள் நடக்கிறது என்று சொல்லி யோசிக்க ஆரம்பித்து அடுத்த யோசித்து பார்த்தால் இவர் அறியாமலே ஒரு இருதயம் தேவ அன்பினால் நிரம்பி விட்டதாம். இவர் அறியாமலே இயேசு மேல் ஒரு பற்று வந்து விட்டதாம். இப்படி ஒரு பரிசுத்தமான மனிதன் இந்த பூமியில எங்களுக்காக, இந்த உலக ஜனங்களுக்காக வந்திருக்கிறாரே, மறித்திருக்கிறார் சொல்றது அப்படியே ஆச்சரியப்பட்டு தன் வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்து விட்டாராம்.
குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும், இந்த மார்க்கத்தின் காரியங்களை தடுக்க வேண்டும் நினைத்தவர் இவர் வேதாகமத்தை எடுத்து பிரசங்கிக்கிறவராய் அநேகரை இயேசுவின் அன்புக்கு நடத்துகிறவராய் மாறிவிட்டாராம். பாருங்கள், வார்த்தை எந்த அளவு மாற்றத்தை கொண்டு வருகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் சில இடங்கள்ல மாற்றம் விரும்பிய நடக்க மாட்டேங்குது, இந்த காரியத்தை விட முடியல, இதுல போராடுறேன், இந்த பலவீனம் என்னை மேற்கொண்டதுன்னு சொன்னா அவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கும் பொழுது, அதை உட்கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே ஜீவனுள்ள அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, எங்கள் கையில் அழகான வேதாகமத்தை கொடுத்திருக்கிறீங்கப்பா. அதுல எவ்வளவு மேன்மையான காரியங்களை எழுதி வைத்திருக்கிறீங்க. கடந்த காலங்கள் என்ன என்பது இருக்கிறது, நிகழ்காலங்கள் இருக்கிறது, வரும் நாட்கள் நடக்க போகிற காரியத்தை நீர் எழுதி கொடுத்திருக்கிறீர். அதன் மேன்மையை உணர்ந்தவர்களாய் அதை வாசிக்க, நேசிக்க, தியானிக்க கிருபை கொடுங்கப்பா. அது மேன்மையுள்ளவனாய் மாற்றும் என்று சொல்லியிருக்கிறீங்களே. வேதனையோடு, நிம்மதி இல்லாமல், சமாதானம் இல்லாமல், தத்தளிப்போடு இருக்கிற பிள்ளைகள் வார்த்தையை வாசிக்கும் பொழுது அதனை மேன்மை அறியும்படியான பாக்கியத்தினை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேனப்பா. வழிநடத்தும் இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சமா உடைய வார்த்தை வைத்திருக்கிறீங்கப்பா. அந்த பாக்கியத்தை இந்த நாள் ஒவ்வொருவரும் பெற்றுக் கொள்ளட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அவனுடைய வார்த்தையை நாம் அதிகமாய் நேசிப்போம், வாசிப்போம், அதை தியானிப்போம். நிச்சயமாகவே அதில் இருக்கிற ஜீவனும் வல்லமையும் நம்முடைய வாழ்க்கைக்கு போதுமானதோடு மட்டுமல்ல, நம் மூலமாக வெளிப்படும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.